அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. மற்றவங்க உங்களை அவமானப்படுத்தி பார்க்குறாங்களா? கவலைப்படாதீங்க, அது ஒரு நாள் அன்பாக மாறும். ஏன் தெரியுங்களா? ஜெர்மனியினுடைய பனிப்போரின் அடையாளமாக உயர்ந்து நின்றது பெர்லின் சுவர். 28 ஆண்டு காலம் கிழக்கு ஜெர்மனியர்களையும் மேற்கு ஜெர்மனியர்களையும் கூறுபடுத்தி பார்த்தது. இருவருக்கிடையே அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அதற்கு மாறாக விரோதம் பெருகி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிழக்கு ஜெர்மனியர்கள் மேற்கு ஜெர்மனியர்களை எப்படியாவது அவமானப்படுத்தி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நாள் பெரிய வண்டியில் அவர்களுடைய பகுதியில் இருக்கின்ற குப்பைகளை எல்லாம் எடுத்து திரட்டி இரவோடு இரவாக பெர்லின் சுவரின் மேற்கு பகுதியில் கொட்டிவிட்டு வந்தார்கள். காலையில் வந்து பார்த்த பொழுது மேற்கு ஜெர்மனியர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இன்னும் எவ்வளவு காலம்தான் இவர்கள் நம்மை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், எவ்வளவு நாள் இதை பொறுத்து கொண்டே போவது என்று கூடி பேசினார்கள், கலந்து பேசினார்கள். இதைவிட அவர்களை அதிகமாக அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ண நோக்கத்தோடு ஒரு வண்டி என்ன 2 வண்டி நிறைய குப்பைகளையும் கழிவுகளையும் எடுத்துக்கொண்டு போய் கிழக்கு ஜெர்மனியர்களுடைய சுவரோரம் கொட்டிவிட்டு வரவில்லை. மாறாக கூடி பேசுகிறார்கள். அவர்கள் செய்ததற்கு மாறாக நாம் அன்பை தருவோம் என்று எண்ணிக்கொண்டு மளிகை பொருட்கள், பாலாடை கட்டிகள், ரொட்டிகள், உணவுப் பொருட்களை எல்லாம் ஒரு பெரிய வண்டியில் ஏற்றி இரவோடு இரவாக கிழக்கு ஜெர்மனியர்களுடைய அந்த சுவரோரம் அழகாக அடுக்கி வைத்துவிட்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு வாசகத்தையும் எழுதிவிட்டு வந்தார்கள். யாரிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தானே தருவார்கள். காலையில் கிழக்கு ஜெர்மனியர்கள் எழுந்து வந்து அந்த சுவரோரம் பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்தார்கள். உண்மையில் அவர்களுக்குத்தான் அவமானமாக இருந்தது. தங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தந்து கூட நமக்கு அன்பை தந்தார்களே என்று எண்ணியவர்களாய் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பொருட்களிலிருந்து தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு வீடு சென்றார்கள். அன்றிலிருந்து இருவருடைய மனதிலும் அன்பு மலர ஆரம்பித்தது. அருவியாய் பெருக்கெடுத்து என்று மாறுமோ என்று அரசாங்கம் கூட காத்திருந்த நேரம். இப்படியே சிறு சிறு அன்புக்கள் மலர 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 1969ஆம் ஆண்டு இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. கிழக்கு ஜெர்மனியர்கள் மேற்கு ஜெர்மனியர்களுடைய எல்லைக்கு செல்லலாம் என்று அதிகாரப்பூர்வமான சட்டம் வழங்கப்பட்டது. கிழக்கு ஜெர்மனியர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், மதில் சுவரின் மீது ஏறினார்கள், மேற்கு ஜெர்மனியில் இறங்க ஆரம்பித்தார்கள். அங்கே அவர்கள் பார்த்த காட்சி ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாயிருந்தது. ஆம், மேற்கு ஜெர்மனியர்கள் ஒன்று கூடி இவர்களுக்காக காத்து கிடந்தார்கள். கைகளை குறுக்கினார்கள், ஆற தழுவினார்கள், தேநீர் போன்ற உணவுப் பொருட்களை கொடுத்தார்கள். அந்த நிமிடமே பெர்லின் சுவருக்கான கெட்ட நேரம் ஆரம்பித்தது. இருவரும் ஒன்று சேர்ந்தனர். இடையில் இந்த இடையூறு எதற்கு என்று இருவருமாய் சேர்ந்து ஒரு நாள் அந்த பெர்லின் சுவரை உடைத்து போட்டார்கள். அன்பு மலர்ந்தது, புதிய ஜெர்மனி பிறந்தது. அன்பிற்குரியவர்களே, நம்மளை யாராவது காயப்படுத்துறாங்களா, வார்த்தைகளால் நொறுக்குறாங்களா? கவலைப்படாதீங்க, அது அன்பாக மாறும். உங்களால் அது முடியும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.